ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி எப்படி லாகின் பேஜ் டிசைன் பண்ணலாம். இது ஆக்சுவலாக இதில் நம்ம ஃபுல் ஸ்டாக் சீரீஸோட ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ. பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லாகின் பேஜ், ரன்னிங்கான லாகின் பேஜ் டிசைன் பண்ணலான்னு பார்க்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, அந்த லாகின் பேஜை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎம்டின்னு போட்டு இங்கே ஸ்விட்ச் பண்ணேன்னா மேக் டைரக்டரி எம்கேடிஏஆர். இந்த கமெண்ட்ஸை பற்றிலாம் தெரியலன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எம்கேடிஆர்ன்றது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக. லாகின் லாகின் பேஜ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு கோட் தென் சிடி லாகின் பேஜ் கோட் டாட்னு கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகிடும். தென் எனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். ஜஸ்ட் டவுன்லோடட். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல இமேஜஸ்ன்னு சொல்லி உங்கள் மெயில் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்னோடய கிட்டப் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட லாகின் பேஜ். இல்லை இது லாகின் பேஜுக்கான பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அசட்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். அசட்ஸ்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் சிஎஸ்எஸ், தென் ஜேஎஸ்எஸ், தென் நம்மளுடைய இமேஜ் ஃபைல், இமேஜ் ஃபோல்டர். உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை இமேஜ் பண்ணிப்போம். ஓகே, நம்மளுக்கு ஒரு index.html பேஜ் வேணும் இல்லையா, அதனால index.html நம்மளுடைய பாய்லர் பிளேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின். இப்போ நம்ம வந்து இதை வந்து பூட்ஸ்ட்ராப் வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேவா, கூகுளில் போயிட்டு ஸ்டாப் okay, I have an issue. செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்குள்ளே போய்க்கிங்க. நான் யூஸ் பண்ணுறது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் 5.0. இங்கே போனீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் வந்து உங்களுக்கு 2 லிங்க்ஸ் தந்துருப்பாங்க, சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ்எஸ். நம்ம சிஎஸ்எஸ்ஸை காப்பி பண்ணிப்போம். இது வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. சிடிஎன் ஸ்டாண்ட் ஃபார் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இப்போது நம்மளுடைய பூட்ஸ்ட்ராப்போட லிங்க் இங்கே போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஜேஎஸை லிங்க் பண்ணணும். ஜேஎஸ் பூட்ஸ்ட்ராப்போட லிங்க். பூட்ஸ்ட்ராப் பற்றி தெரியாத இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்கலான்னு பார்க்க வந்தீங்கன்னா, பூட்ஸ்ட்ராப்ன்றது ஒரு யூஐ லைப்ரரி மாதிரி சொல்லலாம். எதுக்குன்னா ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிவாகவும் ஒரு யூஐயை பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. கமெண்ட் கொடுத்துருக்கேன்.
bootstrap. ஆக்சுவலாக கமெண்ட் கொடுக்கறது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா டெவலப்மெண்ட்டில் கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் ஆகும். ஓகே, இப்போ வந்து லாகின் பேஜ் டிசைன் பண்ணணும். ஜஸ்ட் பூட்ஸ்ட்ராப்குள்ளே போயிட்டு காம்போனன்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு ஃபார்ம்ஸ். ஓகே, ஜென்ரலாக பார்த்துடலாம். அலர்ட்ஸ், பேட்ச், ஸ்காட்ஸ், கரோசல், ஓகே சர்ச் பண்ணுவோம். ஃபார்ம் ஓகே, ஃபார்ம்ஸ்னு தனி டேபே இருக்கு. ஃபார்ம்ஸில் போயிட்டு ஓவர்வியூவில் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்களா அவங்களே ப்ரீ பில்டாக கொடுத்துருக்காங்க சில ஸ்டைல்ஸை. இதே லாகின் ஃபார்ம் தானே ஃபஸ்ட்டு இருக்குது. ஜஸ்ட் வந்து இதை காப்பி மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர்வியூவில் போனீங்கன்னா இந்த ஃபார்ம் இருக்குது, இந்த கோடை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்ட பின்னாடி நம்மளுடைய சைட்டை லோட் பண்ணுறோம். பார்த்தீங்களா இப்போ லாகின் ஃபார்ம் வந்துச்சு. மேலே வந்து ஒரு டிவோ ஓப்பன் பண்ணிட்டு கிளாஸ் கண்டெய்னர் எதுக்கு போறோம்னா லெஃப்ட் ரைட்லாம் அலைன் ஆகும். ப்ளஸ் கண்டெய்னரை பற்றி உங்களுக்கு தெரியலனா பூட்ஸ்ட்ராப்ல போயிட்டு கண்டெய்னர்ஸ், இந்த கண்டெய்னர்ன்ற கிளாஸ் மட்டும் காப்பி பண்ணிட்டு இது எப்படி தான் லேர்ன் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக கிளாஸ் பேசிக்ஸ். நம்ம கிளாஸ் போட்டோம்னா அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆகும். கண்டெய்னர் போடுறோம்னா ஒரு சைடில் கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து அழகிருக்கும். பார்த்தீங்களா, கண்டெய்னர் போட்ட வேலைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்துச்சு. ஓகே, ஃப்ளெக்ஸ் பார்க்கலாமா? ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளெக்ஸ் ஓகே. இப்போ போயிட்டு சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ் தெரியும்ல, அதே ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் வந்துச்சா? எப்படி ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் d-ஃப்ளெக்ஸ் d-ஃப்ளெக்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் வந்து சென்டரா வரும். அதனால என்ன பண்ணணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்து பார்க்கணும். ஓகே, ஓகேவா வந்துருச்சு. டாப் அண்ட் பாட்டம் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தோம்னா வெர்டிக்கலி நம்மளுக்கு ப்ராப்ளம் வரல. இன்னும் செக் பண்ணி பார்ப்போம்.
for line item center. Align self வந்து ஃபார்ம் கொடுப்போம் கிளாஸ் ஓகே இந்த இதை அப்புறமேட்டு பார்ப்போம். ஸ்டைல் டேக்ல போயிட்டு மார்ஜின் டாப்பை மட்டும் இப்போதைக்கு ஒரு 300 பிக்சல் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஓரளவுக்கு கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக வந்திருக்கும். ஆனால் ஜஸ்ட் இது வந்து இப்படி சென்ட்ரு பண்ணலாம், பட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் வந்து ப்ரிஃபரபிள் வந்து அந்த ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இப்போ அது ஒர்க் ஆகலைனால அது பின்னாடி டீபக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைன். இப்போ வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம் செப்பரேட்டாக. இப்போ வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைலை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளோட ஓன் ஸ்டைலை வந்து style.cs ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸ்டார் போட்டுக்கலாம். ஃபார் ப்ரௌசர் பேஸ்ட் மார்ஜின் வந்து 0, பேடிங் 0 எல்லாம் கொடுத்தாச்சு. நம்மளுடைய பாடி டேக்ல பேக்ரவுண்ட் இமேஜ் URL images குள்ள login image, background size, cover, background repeat, no repeat. ஓகே, கொடுத்தாச்சு. பார்ப்போம். எந்த சேஞ்சஸ் சொல்ல. என்ன காரணம்னா நம்ம வந்து இந்த CSS ஃபைல லிங்கே பண்ணல. ஓகேவா, லிங்க் டேக் போட்டு டாட்ல அசட்ஸ்ல CSSல style.css இப்போ பார்ப்போம். வாவ், சூப்பர். கண்டெய்ன் கொடுத்து பார்க்கலாமா? கண்டெய்ன் இமேஜ் ரொம்ப பெருசா இருக்கு. கண்டெய்ன் கொடுத்து அப்படி வருதா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இமேஜ் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய இமேஜ் இப்படி தானா? சூப்பர். ரைட் கிளிக் பண்ணி நோ ப்ராப்ளம். வந்து இதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுப்போம். என்னதுன்னா இந்த ஃபார்ம் லேபிள்ன்ற கிளாஸ் தான் இதை டிஃபால்ட்டாக ஸ்டைல் பண்ணுது. ஆக்சுவலாக பூட்ஸ்ட்ராப்ன்றது கிளாஸஸில் தான் ஒர்க் ஆகும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்முக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குமா? சிம்பிளாக ஒரு ஃபார்ம் இருக்கிறதுனால கிளாஸில் போகாத ஃபார்ம்லேயே கொடுத்தேன். ஃபார்ம் கலர் ஒயிட்
இம்பார்ட்டன்ட்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல ஓவர் ரைட் பண்ணும்போது சில டைம் வந்து ஒர்க் ஆகாது போகும். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு கொடுத்தோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள்ஸ் தான் வரும். ஓகே வந்துருச்சு. இது கொஞ்சம் பேடிங் கொடுக்கும். பேடிங் எல்லா சைடும் வந்து ஒரு 20 பிக்சல் பேடிங். சூப்பர். இப்போ border radius .3 frame கொடுக்கும். ஓகே இப்போ போயிட்டு கூகுளில் போயிட்டு கிளாஸ் CSS ஜெனரேட்டர் அப்படின்னு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க்கு போய்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து இந்த CSS ஜஸ்ட் காப்பி CSSன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்லாம் வெப்சைட்டுன்னு கமெண்ட் போட்டுங்க, உங்களுக்கான லிங்க் வந்து வந்துடும். ஃபார்மோட பேக்ரவுண்ட்லாம் மாற்ற போகிறோம். பழைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ கிளாஸ் எஃபெக்ட் வந்தாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆச்சு இருந்தா ஓகே தான். காப்பி பண்ணிப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு எப்போ வருதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வைங்க. ஓகே இப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் அதோட கலர்லாம் மாற்றுவோம். ஃபார்ம் லேபிள் இந்த கிளாஸை காப்பி பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸஸ். இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸஸ் காப்பி பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் போட்டுட்டு கலர் ஒயிட் தானே இருக்கு. ஓகே ஜஸ்ட் ஒயிட் போட்டு பார்க்கலாம். ஒயிட் போட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே சூப்பர். தென் அந்த பட்டனோட கலரை மாற்ற போவோம். btn and btn-primary அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும் பூட்ஸ்ட்ராப்ல. பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு. ஓகே மாறல. இதுக்கான இஷ்யூஸ் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போமா. btn ஆக்சுவலாக அந்த btn பிரைமரியே தூக்கிடுவோமே. btn மட்டும் இருக்கட்டும். கலரே போயிடுச்சு. ஓகே இந்த கிளாஸை தூக்கிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ வந்துருச்சு. இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். கலர் ஒயிட். font weight வந்து 600 வச்சுப்போம். ஓகே இங்கே கொஞ்சம் very short to email to anyone அதை வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோம். அதோட கிளாஸஸ் என்ன போட்டிருக்காங்க. font text இதெல்லாம் இது தேவையே இல்லை.
ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நமக்கு தேவையில்லாத டிசைன் தேவையில்லை. செக் அவுட் மீ வந்து வேண்டாம். எதுக்கு செக் அவுட் மீயும் வேண்டாம், ரிமூவ் பண்ணிட்டு ஜென்ரலாக ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு மேலே வந்து ஒரு லாகின் ஒரு இதை போட்டுருவோம். ஒரு H3 போட்டுட்டு லாகின் கிளாஸில் போயிட்டு பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸஸ் டெக்ஸ்ட் சென்டர் நினைக்கிறேன். ஓகே வந்துச்சு, ஃபைன். ஃபாண்ட் போல்ட் இதெல்லாம் பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸஸ். ஓகேவா, இதோட கலர் வந்து டெக்ஸ்ட் லைட். ஓகேவா, இது ஆக்சுவலாக பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸஸ். இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். சின்ன சின்ன கிளாஸஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதுக்கும். எல்லா கிளாஸஸையும் இந்த ட்ரிப்பில் மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும் தேவையில்லை. ஜென்ரலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஜிக் வந்துடும். ஓகே, ஓரளவுக்கு லுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஃபார்மை பெருசாக்கிக்கலாமா? ஸ்டைலில் போயிட்டு பேடிங் வந்து ஒரு 40 பிக்சல் தந்துடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வேணும்னா பெருசாக 50. ஆக்சுவலாக இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான், அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன். ஓகே, நம்மளுடைய லாகின் ஃபார்ம் யூசிங் பூட்ஸ்ட்ராப் ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணியாச்சு. எப்படி ரெஸ்பான்சிவ்னு சொல்கிறேன்னா, எந்த ஸ்க்ரீன் இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஸ்பான்சிவ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது நீங்கள் ஜென்ரலாக கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் கற்றுருப்பீங்க. எப்படி ஒரு ஃபார்மை வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சூப்பராக டிசைன் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்க தமிழில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா நான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.